வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளுடன். உங்களுடன் இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், சிஸ்ரகுமார் கிருஷான் ராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நியூஸ் ஃபர்ஸ்ட். ஹாலியில செய்தியாளரை தாக்கிய பிரதான சந்தேக நபர் கைது. வடமாகாண சபைக்கு ஒதுக்கப்பட்டதாக கூறப்படும் நிதியில் பெருமளவான தொகையை வேறு திணைக்களங்கள் பயன்படுத்துகின்றன. வடமாகாண சபை தவிசாளர் தெரிவிப்பு. முஸ்லிம் கட்சிகளுடன் தெளிவான ஒரு இணக்கப்பாட்டிற்கு வர வேண்டிய தேவை உள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவிப்பு. அமைச்சர் விமல் வீரவங்சவின் நடவடிக்கைகள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க விமர்சனம். පුදුම විදියට රංගපෑම් කරන වෙනස් වෙන්න බා පුද්ගලේ. මෙතුමා අද කියන දේ වෙන හෙට කියන්නේ. இனி விரிவான செய்திகள். தமிழ் பேசும் மக்களின் ஒரு பொதுச்சபையை உருவாக்குவது தொடர்பில் நேற்று நடைபெற்ற கட்சியின் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் ஆராயப்பட்டதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன் தெரிவிக்கின்றார். இதற்கு முஸ்லிம் மக்களின் ஒத்துழைப்பையும் பெற்றுக் கொள்வதாக அவர் கூறினார். நேற்று பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் இடம்பெற்றுள்ள இந்த கூட்டம் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போதே இரா சம்பந்தன் இதனை கூறினார். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தற்பொழுது ஒருமித்து இயங்கி வரும் கட்சிகள் நேற்று பாராளுமன்றத்தில் கூடியது உண்மை. தற்போதைய அரசியல் நிலைமை, அரசியல் தீர்வு சம்பந்தமாக தற்போதைய நிலைமை, ஐக்கிய நாடு சபையில் தற்பொழுது நடைபெறுகின்ற சர்வதேச விசாரணைகள் சம்பந்தமான நிலைமை, இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த நாட்டில் மாத்திரமல்ல சர்வதேசத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியின் ஒரு அமைப்பு என்ற அடிப்படையில் அதை பலப்படுத்த வேண்டிய தேவை, அதை விஸ்தரிக்க வேண்டிய தேவை. அவர்களுடைய செயல்பாட்டை நாங்கள் இன்னும் விஸ்தரிப்பதற்காக அல்லது இன்னும் பலப்படுத்துவதற்காக ஏனைய தமிழ் மக்களுடன் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவை. நமது இஸ்லாமிய சகோதரர்களுடன் ஒரு தெளிவான உடன்பாட்டுக்கும் ஒரு இணக்கப்பாட்டுக்கும் வர வேண்டிய ஒரு தேவை. மற்றது ஒரு தமிழ் பேசும் மக்களுடைய ஒரு பேரவை, ஒரு பொதுச்சபை, பல விடயங்கள் சம்பந்தமாக எல்லோரும் அதில் கலந்து கொள்ளக்கூடிய வகையில், எல்லோரும் அதில் பங்கு பெற்றக்கூடிய வகையில் அவ்விதமான ஒரு பேரவை, ஒரு பொதுச்சபையை ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவை. விதமான பல விஷயங்களை பற்றி நாங்கள் ஆராய்ந்து இந்த கர்மங்களை தொடர்ந்தும் பேசி முன்னெடுப்பதற்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். ஒரு மிகவும் பிரயோசனமான கூட்டமாக அந்த கூட்டம் அமைந்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கும் இடையில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முக்கியமான ஒரு சந்திப்பு இடம்பெறவுள்ளதாக கூறப்படுகிறது. அது உண்மையா? அப்படியான ஒரு ஒழுங்கு தற்பொழுது பரிசீலனை இருக்கின்றது. முடிவெடுக்கப்பட்ட பிறகு நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். அடுத்து நியூஸ் லைன் தொகுப்பு. வணக்கம். வடமாகாண சபையின் அவைத் தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் தற்போது எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். வடமாகாண சபை தற்போது எதிர்கொள்கின்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்று சொல்லும் போது அதை எந்த பிரச்சனை என்று நீங்க சொல்வீர்கள்? முக்கியமாக எங்களுடைய நிர்வாகத்திற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய திணைக்களங்கள், அதிகாரிகள் அவர்கள் போதிய அளவு ஒத்துழைப்பு தருவதில்லை. ஒரு வகையில் வெளிப்படையாக சொன்னால் அவர்கள் மாகாண சபை ஒன்று இருக்கிறது என்று கண்டுகொள்வதே இல்லை போல தோன்றுகிறது. முக்கியமான காரணம் அவர்களை நான் குறை சொல்ல விரும்பவில்லை. ஒரு அரசியல் நிலைப்பாடு, அவர்கள் தாங்கள் அரசு சார்ந்து நிற்க வேண்டும் என்ற உணர்வு காரணமாகவும் ஒரு அச்சம் காரணமாகவும் எங்களோடு ஒத்துழைக்காத ஒரு மிக முக்கியமான காரணி எங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பதைத்தான் நான் பார்க்கிறேன். இந்த ஒரு வருட காலத்துக்குள் நீங்கள் கடந்து வந்த பாதை மிக சிரமமான பாதை. எனவே உங்களுடைய எதிர்க்கட்சியினரோ அல்லது வேறு தரப்பினரோ எவ்வாறான ஒரு முன்மொழிவுகளை உங்களை பற்றி சொல்கின்றார்கள்? சபையை பொறுத்தவரையிலே எங்களை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. குறிப்பாக எதிர்க்கட்சியினர் கூட இதுவரையிலே எங்களோடு ஒத்துத்தான் போகக்கூடிய ஒரு நிலைப்பாடை நாங்கள் உருவாக்கினோம். பொதுவாக வடமாகாண சபை என்பது இதுவரை காலமும் ஏகப்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறது. இந்த தீர்மானங்களுக்கு என்ன நடந்திருக்கிறது? அநேகமான தீர்மானங்கள் யார் யாருக்கு அனுப்ப வேண்டுமோ, எந்த திணைக்களத்துக்கு அனுப்ப வேண்டுமோ அதையெல்லாம் நாங்கள் அனுப்பி இருக்கிறோம். சிலவற்றுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, சிலவற்றின் நடவடிக்கை எடுக்கப்படாமலும் இருக்கிறது. சில தீர்மானங்கள் எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற தீர்மானம்,
மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்றது, இடம்பெயர்ந்தவர்களுடைய தீர்மானம், காணி பிரச்சனை, மற்றது வாழ்வாதார பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகளை நாங்கள் தீர்மானமாக எடுக்கிறோம். அதை உரிய திணைக்களங்களுக்கு அனுப்புகிறோம். சில பேர் அதனுடைய பதில் தருகிறார்கள், சில பேர் அந்த பதில் தரப்படுறது இல்லை. பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது, வடமாகாண சபைக்கு கொடுக்கப்பட்ட நிதி இதுவரை காலமும் மக்களுக்கு முறையான முறையில் பயன்படுத்தவில்லை. அதே நேரத்தில் ஒரு குறுகிய காலத்துக்குள் அதிகளவான நிதியை வடமாகாண சபை செலவழிப்பதாக ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தியாக எதிர்கட்சியினர் செய்கிறார்கள். வடமாகாணத்துக்கு 5831 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த ஒதுக்கீட்டிலே 1876 மில்லியன் மட்டுமே மாகாண சபையினுடைய வரவு செலவு திட்டத்திற்கு உட்பட்டது. 3955 மில்லியன் தொகை எங்களுடைய பேரிலே வேறு திணைக்களங்கள், வேறு அமைச்சுக்கள் அதில் செலவு செய்யப்பட்டு அந்த செலவை பதிவு செய்வதற்கு மட்டும் இந்த மாகாண நிதி பிரிவுக்கு அனுப்பப்படுகிறது. வடமாகாண சபையின் செயற்பாடுகளுக்கு ஆளுநர் சரி அல்லது பிரதம செயலாளர் சரி, தற்போது ஆரம்ப காலத்துக்கும் தற்போதுக்கும் இடையில் இருக்கின்ற வேறுபாடு எவ்வாறான ஒத்துழைப்புகளை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? ஆளுநரை பொறுத்தவரையில், எங்களுடைய சபையை பொறுத்தவரையில் நாங்கள் ஆளுநருக்கு சுதந்திரமாக நாங்கள் செயல்படுகிறோம். ஆனால் எங்கே இந்த நிலைமை இருக்கிறது என்றால், ஆளுநரும் தனித்தனியாக அதிகாரிகளை அழைத்து பேசுவது, சில கருத்துக்களை சொல்வது, கட்டளையை விடுவது என்பதெல்லாம் எங்களோடு முரண்படுகின்ற ஒரு நிலையில், அதாவது எங்களுடைய அமைச்சர் குலாத்தோடு வாரியத்தோடு முரண்படுகின்ற நிலை இருக்கிறது. அவருடைய சில நேரம் எங்களுக்குள்ள உறவு சரியாக இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. அது தெரிந்தோ தெரியாமலோ நடைபெறுகிறது. பொதுவாக வெளியிலிருந்து பார்க்கும்போது வடமாகாண சபைக்கும் ஆளுநருக்கும் இடையில் ஒரு முரண்பாடான ஒரு நிலைமை காணப்படுகிறது. இந்த முரண்பாடான நிலைமையை ஏன் நீங்கள் பேசி தீர்க்க முடியுமா? இந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கிறதா? இல்லை, உதாரணத்திற்கு தெளிவாகவே நான் சொல்கிறேன். எங்களுடைய நிர்வாகத்திலே இருக்கிற மிகப்பெரிய பாரதூரமான பிரச்சனை பிரதம செயலாளரோட செயல்பாடு. அந்த செயல்பாடு சம்பந்தமாக 2 பக்க அறிக்கை ஒன்றை நான் பிரதம செயலாளருக்கு அனுப்பியிருந்தேன். இது நீங்கள் நேரடியாக மாகாண முதல்வருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வருகிறது, லைன் அத்தாரிட்டி கீழே வருகிறது, ஆளுநருக்கு நீங்கள் ஃபங்க்ஷனல் அத்தாரிட்டிக்கு போகிறீர்கள் என்று தெளிவாக ஒரு நிர்வாக ரீதியாக சட்ட ரீதியாக தெளிவுபடுத்தி இருந்தேன். ஆனால் ஆளுநர் அதை பற்றி பேச விரும்பி இருந்தார். ஆனால் அதற்கிடையிலே இந்த நீதித்துறை வழக்கு வந்ததாலே நாங்கள் பேசவில்லை. பேச வேண்டிய சூழ்நிலை இருந்தால், தேவை இருந்தால் அவரோடு பேசுவதற்கு எந்த தடையும் இல்லை. நிச்சயமாக வடமாகாண சபைக்கும் ஆளுநருக்கும் இடையில் இருக்கின்ற விடயங்களை பேசி தீர்ப்பதற்கு தயாராக இருப்பதாக அவைத் தலைவர் சொல்லியிருக்கின்றார். இந்த ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இன்றைய வடமாகாண சபை அமைந்திருக்கின்ற கட்டிட வளாகத்திலிருந்து விடைபெறுகின்றோம். பண்டாரவளை தலைமையக போலீஸ் இன்ஸ்பெக்டர் இன்றிலிருந்து அமுலுக்கு வரும் வகையில் பம்பலப்பிட்டி போலீஸ் நிலையத்துக்கு மாற்றப்பட்டுள்ளார். தேர்தலின் பின்னர் முறைப்பாடொன்றை பதிவு செய்வதற்காக இரு தரப்பினர் கடந்த சனிக்கிழமை போலீஸ் நிலையத்துக்கு சென்று கைகலப்பில் ஈடுபட்ட போது அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்காமையினால் அவருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஹாலியல பகுதியில் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடகவியலாளர் சந்தன குருப்பு ஆராய்ச்சி மீது தாக்குதல் மேற்கொண்ட சந்தேக நபர் பதுளையில் கைது செய்யப்பட்டுள்ளார். பசறையைச் சேர்ந்த ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை பதுளை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணை செய்து வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ராஜித் ரோஹன கூறினார். இதேவேளை அமைச்சர் டிலான் பெரேராவும் இன்று பதுளை போலீஸ் நிலையத்துக்கு சென்றிருந்தார். அமைச்சர் அங்கு குறிப்பிடத்தக்க அளவு நேரம் போலீஸ் நிலையத்தில் தங்கியிருந்ததாக எமது செய்தியாளர் கூறினார். தலைமையக போலீஸ் அதிகாரி அன்று ஊடகவியலாளரிடம் கேட்டபோது அமில சந்தன என்பவர் தொடர்பில் கூறியிருந்தார். அவரை கைது செய்துள்ளோம். அவர் இப்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளாரா? அவரை இன்று ஆஜர்படுத்தவில்லை. தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. நாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளோம். இந்த சம்பவம் தொடர்பில் சாட்சிகள் கண்டறியப்பட்டுள்ளதா? ஆம், கண்டறியப்பட்டுள்ளது. ஹாலியல மோதல் தொடர்பில் எவரும் கைது செய்யப்பட்டுள்ளார்களா? 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் 1 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர்.
தாக்குதலில் காயமடைந்த சந்தன குருப்பு ஆராய்ச்சி தொடர்ந்தும் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வருகிறார். நாளைய தினம் அவருக்கு சத்திர சிகிச்சை ஒன்று மேற்கொள்ளப்பட உள்ளதாக வைத்தியசாலை அதிகாரிகள் குறிப்பிட்டனர். கொட்டாவு போலீஸ் நிலையத்தின் அதிகாரி ஒருவர் இன்று பிற்பகல் வைத்தியசாலைக்கு சென்று சந்தன குருப்பு ஆராய்ச்சியிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்து கொண்டார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்களுக்கு இடையில் நேற்று முன்தினம் ஹாலியல பிரதேசத்தில் இடம்பெற்ற மோதலை ஒளிப்பதிவு செய்ய சென்ற வேளையில் சந்தன குருப்பு ஆராய்ச்சி மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஊடகவியலாளர்கள் குற்றவாளிகள் அல்ல, அவர்களும் ஒரு நாள் உங்களுக்கு தேவைப்படுவர். ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய பல பதவிகளுக்கு புதிய உறுப்பினர்களை தெரிவு செய்ய கட்சியின் செயற்குழு தீர்மானித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் பதவிக்கு சஜித் பிரேமதாசவை நியமிக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு நேற்று தீர்மானித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் உப தலைவராக பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்கவை நியமிப்பதற்கு கட்சி செயற்குழு தீர்மானித்துள்ளது. இந்த தீர்மானங்கள் தொடர்பில் கட்சி உறுப்பினர்கள் கருத்து வெளியிட்டனர். இது மக்களின் எதிர்பார்ப்பு. ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசவும் கைகோர்த்து செல்ல வேண்டும் என்று 2 வருடங்களுக்கு முன்னர் 2 தடவைகள் தெளிவாக குறிப்பிட்டேன். அது இன்று நிறைவேறியிருக்கின்றது. அன்று முதல் கட்சியை ஒரே திசையில் கொண்டு செல்வதற்கு அனைத்து தலைவர்களும் இணங்கியுள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் எதிர்கால பயணம் சிறந்தது என்று நாட்டின் தலைவருக்கு மாத்திரமல்ல, நாட்டு மக்களுக்கும் சிறந்த செய்தி ஒன்றை கூற வேண்டும். எதிர்காலத்தில் மக்களின் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கவும் மக்களின் பிரதமராக சஜித் பிரேமதாசவும் உள்ளனர். எனவே ஐக்கிய தேசிய கட்சியின் துர்பாக்கிய காலங்கள் முடிவடைந்துள்ளது என்று நினைக்கின்றேன். இது எமது பயணத்தின் ஆரம்பம். எமக்கு அதிக வேலை திட்டங்கள் காணப்படுகின்றன. நாம் அனைவரும் ஒரே நோக்காக செல்கின்றோம். எமது நோக்கம் அரசாங்கம் ஒன்றை அமைப்பதுதான். 2015ஆம் ஆண்டு முதல் மாதங்களில் நாட்டில் மாற்றம் ஒன்றை ஏற்படுத்தி ஏனைய 3 கட்சிகளையும் இணைத்துக் கொண்டு ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் ஒன்றை உருவாக்க எதிர்பார்க்கின்றோம். අනිත් පක්ෂත් එකතු කරගෙන එක්සත් ජාතික පක්ෂයේ ප්‍රමුඛ අපි රජයක් පිහිටවන්න බලාපොරොත්තු වෙනවා. இதுதான் ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்களினதும் மக்களினதும் வேண்டுகோளாக இருந்தது. இந்த நாட்டு மக்கள் எதிர்பார்த்த வகையில் வரலாற்றில் அபிமானத்தை வென்றெடுத்த அதிகாரத்தை கைப்பற்றிய கட்சி என்ற வகையில் பாரிய மாற்றங்களுடன் செயற்படும் என்று தெரிவிக்கின்றேன். கட்சியை ஒற்றுமையாகவும் உற்சாகத்துடனும் வெற்றி பாதைக்கு இட்டுச் செல்ல முடியும். ஜனாதிபதி தேர்தலின் போது ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி ஒருவரை நியமிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதைத்தான் இன்று ஆரம்பித்திருக்கின்றோம். இதேவேளை நேற்று மாலை தேரர்களை சந்தித்த சஜித் பிரேமதாச ஆசை பெற்றுக் கொண்டார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்துக்கு யானை சிலை ஒன்றை கொண்டு வந்தார்கள். அதனை ஹம்மந்தோட்டையில் கண்டுபிடித்தார்கள். தொட்டுக்கைமுன அரசனின் போராட்டத்துக்கு ஒத்துழைப்புகளை வழங்கியது யானைதான். எனவே ஐக்கிய தேசிய கட்சியின் வெற்றி பாதையில் செல்லும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஐக்கிய தேசிய கட்சி குறித்து கரிசனை செலுத்தியுள்ளவர்கள் என்ற வகையில் இதைத்தான் நாம் எதிர்பார்த்தோம். ஐக்கிய தேசிய கட்சியில் திறமையானவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. பல தடைகளுக்கு மத்தியில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு சிறந்த பெறுபேர் ஒன்று கிடைத்திருக்கின்றது. இந்த மாற்றத்தை அன்றே நாம் கோரினோம். இந்த நிகழ்வு 2 தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்றிருந்தால் ஊவாவை நாம் வெற்றி கொண்டிருப்போம். මෙන්න අද සිදුවුණු වෙනස එදත් අපි ඉල්ලුවා. මම හිතන්නේ මේ අද සිදුවුණ සිදුවීම දවස් 30කට කලින් සිදුවලා තිබ්බනම් අපිට ඌව ජයග්‍රහණය කරන්නත් තිබ්බා. அதிகாரத்தை பகிர்ந்து நாட்டை கட்டியெழுப்புவோம் அமைப்பு என்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. அங்கு கருத்து தெரிவித்த தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி, இந்த தேர்தல் பின்னுக்கு மைந்த என்ற பெயர் தான் இருக்குது. ஆனா வெற்றி இல்லை. இது மைந்த தேசப்பிரியை கிடைச்ச வெற்றி தான் நான் கருதுவேன். என்னென்னு சொன்னால் பதுல்லையிலிருந்து மொன்றாகல மாவட்டத்துக்கு 3 ஆசனத்தை கொடுத்ததுனால வந்த வெற்றியாக நாங்கள் கருதுவோம். அதே நேரத்தில் முஸ்லீம் காங்கிரஸ் ஒரு தனி லிஸ்டனை போட வந்து விஷாடும் ஹக்கீமும் சேர்ந்து வந்ததுல தான் அந்த 5000 ஓட்டு இல்லாமல் போனதில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆட்சி அமைக்க இல்லாத நிலைமை உண்டு பண்ணி பதுல மாவட்டத்தை வெற்றுக்கொள்ள இல்லாத நிலைமை வந்துச்சு. இந்த நிலைமை இப்படி இருந்து தேர்தல் முடிஞ்சும் கூட இன்னும் அந்த மாவட்டத்தில் பிரச்சனை முடியலை. மக்களை தேடி அடிக்கிற அளவுக்கு அரசாங்கம் பேசிருக்கு. இந்த நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டாடுறதுக்கு அரசாங்கத்துக்கு இயலாம இருக்கு, போலீஸுக்கு இயலாம இருக்கு. அரசாங்கம் இந்த தேர்தலை எப்படி வெற்றினன்றத இலங்கையில் வாழும் அத்தனை மக்களுக்கும் தெரிஞ்ச ஒரு வீடியோ. கொழும்புல இருந்து கொண்டு போக வேண்டிய எல்லா காடையர்களையும் கொண்டு போயிட்டு போத்தல் கொண்டு போயிட்டு தண்ணி போத்தலில் ஃபோட்டோவை போட்டு
தண்ணி போத்தலில் நம்பர் போட்டு சில் போட பன்சலில் கொண்டு போய் சில் போட கொடுத்து வாட்டர் டேங்க் கொடுத்து இந்த மாதிரி அநியாயம் எவ்வளோ செஞ்சு 5000 மணிக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு கொடுத்து இந்த அரசாங்கம் என்ன செய்து இந்த வேலை வெட்டியை செஞ்சு கொள்ள நிலைமை கொடுத்து வாக்கை வாங்க பார்த்தாங்க. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பெண்கள் தலைமை வகிக்கும் குடும்பங்களுக்கு கடன் வழங்குவது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச இன்று பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். வடக்கு கிழக்கில் பெண்கள் தலைமை தாங்குகின்ற குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வரையான கடனை சலுகை வட்டி வீதத்தில் வழங்குவதாக கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கூறினீர்கள். அதனை கடந்த வரவு செலவு திட்டத்தில் மாற்றியமைத்து 2,50,000 ரூபாவை வட்டியின்றி வழங்குவதாக கூறினீர்கள். இந்த பணத்தை பெண்கள் பெற்றுக்கொள்ள சென்றால் பிணையாளர் மற்றும் கடன் நிபந்தனைகள் உள்ளிட்ட பல நிபந்தனைகள் விதிக்கப்படுகின்றன. විවිධ මූල්‍ය ප්‍රාග්ධන කොන්දේසි ඇත්ත වශයෙන් මේ කෙරෙහි අපේ இந்த விடயம் தொடர்பில் நாம் தொடர்ந்தும் அவதானம் செலுத்துகின்றோம். பெண்கள் தலைமைத்துவம் வகிக்கின்ற குடும்பங்களுக்கான கடன்களை வறட்சியை மையப்படுத்தி வழங்காமல் இருப்பதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளீர்களா? இல்லை, வடக்கு கிழக்கு மாத்திரமல்லாமல் முழு நாட்டிற்கும் வழங்கினோம், முனராகலைக்கும் வழங்கினோம் அல்லவா? தேர்தலுக்கு 2 நாட்கள் இருக்கின்ற போது பணம் வழங்குவது சரியா? ஊவா மாகாண சபை தேர்தலில் பதுளை மாவட்டத்தில் பெருந்தோட்ட மக்களின் வாக்குகளே அரசாங்கத்தை வெற்றி பெற வைத்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராஜதுரை குறிப்பிடுகின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தின் போதே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டது. அதிமேதை ஜனாதிபதி அவர்கள் கடந்த வருடம் இதே சபையிலே வரவு செலவு திட்டம் தொடர்பான அவருடைய உரையிலே மலையக பகுதிகளிலே பெருந்தோட்ட பகுதிகளிலே 50,000 அடுக்குமாடி வீடுகளை கட்டுவதற்கான ஒரு திட்டத்தை அறிவித்து 1 வருடம் சென்று அடுத்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டத்தை இன்னும் 2 மாதத்தில் சமர்ப்பிக்க போகின்றோம். இந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டதா அல்லது ஏதும் உத்தியோகபூர்வமாக ஏதாவது பூர்வாங்க மேற்கொள்ளப்பட்டதா என்றால் இதுவரை நடைமுறையில் இல்லை. எனவே இவ்வாறு காலத்துக்கு காலம் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கோமே தவிர மக்களுக்கான பிரச்சனை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. நடந்து முடிந்த ஊவா மாகாண சபை தேர்தல் எங்களுக்கு நல்ல பாடமாக இருக்க வேண்டும். இன்று தேர்தல் முடிவுகளின்படி பெருந்தோட்ட மக்களின் வாக்குதான் அரசாங்கத்தை வெல்ல வைத்திருக்கிறது என்றால் அது யாருமே மறுத்து கூற முடியாது. அரசாங்கத்தில் அந்த 10,000 வாக்கு வித்தியாசம் என்பது மலைய மக்கள் ஏறத்தாழ 40,000 போன்ற அளவிலான வாக்குகள் அரசாங்கத்தை வெல்ல வைத்திருக்கின்றது. எனவே இந்த அரசாங்கத்துக்கு இதற்காக ஒரு கைமாறாவது மலையத்தின் வீட்டு பிரச்சனை தீர்ப்பதற்கு அவர்கள் செயல்பட வேண்டும். அரசாங்கத்தில் இருப்பதும் வெளியேறுவதும் வேறு பிரச்சனை. ஆனால் மலையக மக்களுக்கு வீடு இல்லாமல் இருப்பது எனக்கு பிரச்சனை. நாம் தோட்டப்புறங்களில் இருந்தே வருகின்றோம். தோட்டப்புற மக்களுக்கு வீடுகளை அமைத்துக் கொடுக்க முடியாது என்றால் நாம் இந்த மன்றத்தில் இருப்பதில் அர்த்தமில்லை. அதனை எங்கு சென்றாலும் கூற முடியும். அது எனக்கு பிரச்சனை இல்லை. அரசாங்கத்தோடு நிற்கின்றோம் என்பதற்காக நடப்பவைகளை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. கூற வேண்டியவற்றை நாம் கூற வேண்டும். கால்நடை அமைச்சின் செயலாளர் தான் இதனை நிறுத்தி இருக்கிறார். அந்த செயலாளருக்கு உள்ள அதிகாரம் என்ன என்று நாம் கேட்கின்றோம். இவர் எங்களுக்கு உதவி செய்தார். இவருக்கு அதற்கான அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி தொடரும். நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி தொடர்கின்றது. ஐக்கிய நாடுகளின் 69வது பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள நியூயார்க்கிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பல அரசு தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். நேபாள பிரதமர் குஷில் கொய்ராலா மற்றும் கொலம்பிய ஜனாதிபதி யுவான் சாண்டோஸ் ஆகியோருடன் ஜனாதிபதி கலந்துரையாடியுள்ளார். ஐக்கிய நாடுகளின் தலைமை அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. 2 நாடுகளுக்கும் இடையிலான பல முக்கிய விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் நேபாள பிரதமரும் கலந்துரையாடியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்தது. இதேவேளை தென் அமெரிக்க நாடுகளுடன் உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வது தொடர்பில் கொலம்பிய ஜனாதிபதியுடன் ஜனாதிபதி கலந்துரையாடியுள்ளார்.
அத்துடன் பொதுநலவாய நாடுகளின் செயலாளர் நாயகம் கமலேஷ் சர்மாவுடனும் ஜனாதிபதி கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளார். இதேவேளை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்த வருடத்திற்கான கிளின்டன் உலக ஆரம்பம் வருடாந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார். அமெரிக்க முன்னாள் ராஜாங்க செயலாளர் ஹிலரி கிளின்டனின் அழைப்பை ஏற்று ஜனாதிபதி இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்தது. ரக்குவானி நகரில் அண்மையில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம் தொடர்பான வழக்கு விசாரணை ரக்குவான சுற்றுலா நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றது. ரக்குவானை டெல்வின் பகுதியைச் சேர்ந்த 15 வயதான சிறுமி துஷ்பிரயோகத்துக்கு உட்பட்டதை கண்டித்து ஜூலை 21ஆம் தேதி ரக்குவானை நகரில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருந்தது. இதன்போது டயர்கள் எரிக்கப்பட்டமை உள்ளிட்ட விடயங்களுக்காக 54 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதுடன் இவர்களை இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு ஏற்கனவே அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. சாத்வீக முறையில் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்வதற்கான உரிமை அனைவருக்கும் உள்ளதாக இன்று சுட்டிக்காட்டிய நீதவான் குறித்த 54 பேரையும் விடுவிக்குமாறும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதனை அடுத்து சந்தேக நபர்கள் தலா 5000 ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கின் மேலதிக விசாரணை அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தியில் அடுத்து புரொவின்சியல் ஃபர்ஸ்ட். காரை நகரில் இருந்து ஊர்காவல்துறைக்கு பயணத்தை இலகுப்படுத்தும் சேவையாக கடல் வழிபாதை சேவை இடம்பெற்று வருகிறது. இதனால் காரை நகரிலிருந்து ஊர்காவல்துறைக்கு வரும் மக்களும் ஊர்காவல்துறையிலிருந்து காரை நகர் செல்லும் மக்களும் இலகுவில் பயணத்தை மேற்கொள்ள முடிகிறது. எனினும் தற்போது இந்த சேவையில் ஈடுபடும் பாதை சேதமடைந்த நிலையில் காணப்படுகிறது. இந்த பாதையில் பெருமளவிலான பகுதி உக்கிய நிலையில் காணப்படுவதால் ஆபத்தான நிலையிலேயே மக்கள் கடல் வழி பயணத்தில் ஈடுபடுகின்றனர். இவ்வாறு இந்த பகுதி மக்களின் போக்குவரத்திற்கு பெரிதும் உதவும் இந்த கடல் வழிபாதை தற்போது உக்கிய நிலையில் காணப்படுவதால் அச்சத்துடனேயே பயணத்தினை மேற்கொள்ள வேண்டியுள்ளதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. நாட்டின் பல பகுதிகளிலும் இடம்பெற்ற சம்பவங்களின் தொகுப்பு அடுத்து. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி அரசடி சந்தையில் உள்ள கணனி விற்பனை மற்றும் பழுது பார்க்கும் நிலையம் நேற்று நள்ளிரவு கொள்ளையிடப்பட்டுள்ளது. கடையிலிருந்து பணம் மற்றும் 3 மடிக்கணனிகள், 2 சாதாரண கணனிகள், 3 வெப் கேமராக்கள் கொள்ளையிடப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பான விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு கள்ளப்பாடு தமிழ் கலவன் பாடசாலையில் அமைக்கப்பட்டுள்ள கட்டடம் ஒன்று இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வு வடமாகாண கல்வி அமைச்சர் தம்பிராசா குருகுலராசா தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் இங்கு இடம்பெற்றன. இந்த பாடசாலையில் கல்வி கற்று சுனாமியின் போது உயிர் நீத்த 65 மாணவர்களின் நினைவாக நிர்மாணிக்கப்பட்ட நினைவு தூபியும் இதன் போது திறந்து வைக்கப்பட்டது. டிகோயா தரவடி மேற்பிரிவில் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு சுய தொழில் கடன் வழங்கும் நிகழ்வு இன்று பிற்பகல் இடம்பெற்றது. தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு 20,000 தொடக்கம் 30,000 ரூபாய் வரை சுய தொழில் கடன் வழங்கப்பட்டது. தோட்ட தொழிலாளர்களிடையே சுய தொழிலை ஊக்குவித்து அவர்களின் மேலதிக வருமானத்தை அதிகரிக்கும் நோக்கில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. தெனியாய பகுதியில் இலங்கை தேயிலை சபையின் ஏற்பாட்டில் நேற்று செயலமர்வு ஒன்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வு இலங்கை தேயிலை சபையின் ஆணையாளர் தலைமையில் நடைபெற்றது. இலங்கை தேயிலையின் தரத்தை அதிகரிப்பது தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த செயலமர்வில் சிறுதோட்ட, பெருதோட்ட உரிமையாளர்கள், தோட்ட அதிகாரிகள் மற்றும் தோட்ட தொழிலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். சிறுபோக நெல் அறுவடை நிறைவடைந்து பெரும்போக நெற்செய்கை ஆரம்பிப்பதற்கு இடைப்பட்ட காலத்தில் இவ்வாறு பாசிப்பயிறு பயிர்ச்செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிறுபோக நெல் அறுவடை நிறைவடைந்து பெரும்போக நெற்செய்கை ஆரம்பிப்பதற்கு இடைப்பட்ட கால பகுதியில் இங்குள்ள நெற்காணிகளில் எந்தவித பயிர்ச்செய்கையும் மேற்கொள்ளப்படுவதில்லை. இதேவேளை பாசிப்பயிறு அறுவடை நிறைவடைந்ததும் அதன் தாவரமும் இலைகளும் அதே காணிகளுக்கு பசலையாக இடப்படுவதனால் குறித்த காணிகளின் மண்வளம் பெரிதும் அதிகரிக்கின்றது. அம்பாறை மாவட்டம் மாட்டுப்பளை மற்றும் அட்டப்பள்ளம் பகுதிகளில் உள்ள சுமார் 30 ஏக்கர் நெற்காணிகளில் இவ்வாறு பாசிப்பயிறு செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு சுழற்சி முறை பயிற்சிகை மேற்கொள்வதானது மண் வளத்தினை அதிகரிப்பதற்கானதொரு நடவடிக்கை எனவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர்.
இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமுறை பிரவேசித்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்த 36 தமிழக மீனவர்களின் விளக்கமறியல் இன்று மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. குறித்த மீனவர்கள் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட போது அவர்களை எதிர்வரும் 7ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 9 மற்றும் 11ஆம் திகதிகளில் தலைமன்னார் கடற்பரப்பில் இந்த மீனவர்களை கடற்படையினர் கைது செய்து கடற்றொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்திருந்தனர். இதுவரை இந்திய மீனவர்களின் அத்துமீறல் காரணமாக தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக தெரிவித்து மன்னாரில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட மீனவர்கள் வடமாகாண கடற்றொழில் அமைச்சர் மற்றும் மாவட்ட உதவி அரசாங்க அதிபர் ஆகியோரிடம் மகஜர்களை கையளித்ததாக எமது செய்தியாளர் கூறினார். நேற்றைய பாராளுமன்ற விவாதம் ஒன்றின் போது அமைச்சர் விமல் வீரவங்சவுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜிவ சேனசிங்கவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அரசாங்கத்தினுள் அவருடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியவில்லை, அவருடைய பணிகளை நிறைவேற்ற சந்தர்ப்பம் வழங்கப்படுவதில்லை. அந்த சோகத்தில் தான் என்னவோ தெரியவில்லை, அவர் இந்த நாட்டை மூவர் நிர்வகிப்பதாக கூறுகின்றார். அந்த மூவருக்கு நாட்டை நிர்வகிக்க சந்தர்ப்பம் வழங்கிவிட்டு அத்துடன் யுத்தத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்ததன் பின்னர் நாடு பங்குரோத்து அடைந்துள்ளதாக அவர் மிக தெளிவாக கூறினார். சிறுபிள்ளைக்கும் அது தெரியும் யார் அந்த மூவர் என பத்திரிகையை சார்ந்தவர்கள் கேள்வி எழுப்பினர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் இந்த நாட்டை அழிவுக்கு உட்படுத்தினார் என கூறினார். எனது பெயரை குறிப்பிட்டு இவர் நான் கூறியதாக எதனையோ கூறுகிறார். அவ்வாறு நாம் கூறவில்லை. நீங்கள் உங்கள் மனதில் உள்ளதை நான் கூறியதாக கூறாமல் நீங்கள் கூறுவது போன்று கூறுங்கள். இவர் பத்திரிகைக்கு சில கருத்துக்களை கூறியுள்ளார். அரசாங்கத்துடன் நமக்கு பிரச்சனை ஒன்று உள்ளது. தாய்க்கு தந்தைக்கு பின்னர் புதல்வர். 14/9/2014 மௌபிம பத்திரிகை. முடியுமாயின் வழக்கு தொடரலாம். පුදුම විදියට රංගපෑම් කරනවා වෙනස් වෙන්න බෑ පුද්ගලෙක්. මම ඒකයි මෙතුමාට ඒ කාලේ නම් ආදරේ. මෙතුමා අද කියන දෙවෙනේ හෙට කියන්නේ. මෙතුමා වගේ වෙනස් වෙන පුද්ගලෙක් ජීවිතේ මම நமக்கு எவருடனும் தனிப்பட்ட கோபம் இல்லை. நாம் கூறுவது இந்த நாட்டை குறிப்பிட்ட குடும்பம் ஒன்றிற்கோ தனிநபர்களுக்கோ கையளிக்க முடியாது என்பதனையே. ඒක පිරිසකට ලියලා දෙන්න බෑ කියන එක අපි කියන්නේ. இந்தியாவினால் இலங்கைக்கு வழங்கப்படும் ஒத்துழைப்புக்கு இலங்கையினால் அளிக்கப்படும் வரவேற்பு போதுமானதாக இல்லை என இந்நாட்டிற்கான இந்திய உயர்ஸ்தானிகர் வைகே சிங்கா தெரிவிக்கின்றார். We felt that there was a need to let people in Sri Lanka in particular know. கடந்த சில வருடங்களாக இந்தியாவினால் இலங்கைக்கு வழங்கப்பட்ட உதவிகள் குறித்து இந்த நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என நாம் எண்ணுகின்றோம். கிழக்கு பிராந்திய நாடுகள் மீது இலங்கை தற்போது கரிசனை காட்டி வருகின்றது. ஆயினும் கடந்த ஒரு நூற்றாண்டு காலத்தை நோக்கும் போது இந்தியாவினால் இலங்கைக்கு வழங்கப்பட்ட உதவிகள் மற்றும் ஒத்துழைப்புகள் மறந்து போயுள்ளன. இந்திய நாணய பெறுமதியில் 9,000 கோடி ரூபாயை வழங்குவதற்கு இந்திய அரசாங்கம் வாக்குறுதி அளித்தது. அது அமெரிக்க டாலர் பெறுமதியில் 1.6 பில்லியன் ஆகும். யுத்தம் முடிவடைந்த பின்னர் கடந்த சில வருடங்களில் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள உதவிகள் 30% திருப்பிச் செலுத்தாத உதவிகளாகும். மீள் செலுத்த தேவையில்லை மற்றும் வட்டி வீதம் கலக்கப்படவில்லை. இலங்கை அரசாங்கத்தினதும் மக்களினதும் தேவைகளை நிறைவேற்றுவதே இந்த அனைத்து திட்டங்கள் மற்றும் அனுசரணைகள் வழங்கப்படுவதன் நோக்கமாக இருக்கின்றது. இந்த அனுசரணைகளை வழங்குமாறு எவரும் இந்தியாவிடம் கூறவில்லை. இந்தியாவினாலும் எதுவும் கோரப்படவில்லை. இந்த மாதம் 22ஆம் தேதி யாழ்தேவி ரயில் யாழ்ப்பாணத்தை சென்றடைந்தது. இந்த சேவையை வெற்றிகரமாக செய்தது யார் என்று இன்றைய பத்திரிகையை வாசித்து பாருங்கள். இதனை யதார்த்தமாக மாற்றியது யார் என்று அதில் குறிப்பிடப்படவில்லை. நாம் வழங்கும் உதவிகளை இலங்கை எந்த அளவுக்கு மதிக்கின்றது என்பது இதனூடாக தெரிய வருகின்றது. நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக அனுராதபுரம் மற்றும் புலனர்வை மாவட்டங்களில் பெரும்போகத்தை மேற்கொள்வது சந்தேகத்துக்கிடமானது என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். பெரும்போகத்துக்கு நீர் விநியோகிப்பது தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு நீர்வளங்கள் திணைக்களத்தின் குறித்த பிரதேசங்களுக்கு பொறுப்பான அதிகாரிகளை கொழும்புக்கு அழைத்துள்ளதாக நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை தெரிவிக்கின்றது. மங்கள்யான் விண்கலத்தை செவ்வாய் கிரக சுற்றுவட்ட பாதையில் இந்தியா வெற்றிகரமாக நிலைநிறுத்தியுள்ளது. அத்துடன் இவ்வாறு விண்கலத்தை செவ்வாய் கிரக சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்திய 4வது நாடாக இந்தியா திகழ்கின்றது. செவ்வாய் கிரகத்தை ஆராயும் தனது செயற்பாட்டை மங்கள்யான் விண்கலம் வெகு விரைவில் ஆரம்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் 100க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகளுடன் மங்கள்யான் விண்கலம் செவ்வாய் கிரக சுற்றுவட்ட பாதையில் நிலை நிறுத்துவதனை பிரதமர் நரேந்திர மோடி கண்காணித்தார். जिसकी तो समूचे राष्ट्र को प्रतीक्षा थी। अब आप इसरो के चेयरमैन
History has been created today. We have dared to reach out. இன்று வரலாற்று நிகழ்வு ஒன்று படைக்கப்பட்டுள்ளது. தெரியாத மற்றும் அருகில் அண்மிக்க சாத்தியப்படாத ஒரு விடயத்தினை மேற்கொள்வதற்கு எமக்கு தைரியம் உள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் இந்த வரலாற்று வெற்றியில் கைகோர்த்த ஏனையவர்களுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். All my fellow Indians on this historic occasion. சீனா, ஜப்பான் உள்ளிட்ட பல நாடுகள் செவ்வாய் கிரக ஆராய்ச்சியில் பல தடவை முயன்றும் தோல்வியையே தழுவிய நிலையிலேயே முதல் முயற்சியிலேயே இந்த வரலாற்று வெற்றியை இந்தியா கண்டுள்ளது. மங்கள்யானை ஆய்வு செய்வதற்கான ஆரம்ப முயற்சிகளில் இதுவரை அமெரிக்காவின் நாசா நிறுவனம், ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி கழகம் ஆகிய 2 மட்டுமே வெற்றி பெற்றுள்ளன. மாவன் நத்தபத்து இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இன்று கூடிய இலங்கை கிரிக்கெட் நிறைவேற்றுக் குழு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. இலங்கை கிரிக்கெட் நிறைவேற்று குழு இந்த தீர்மானத்தை ஏகமனதாக எடுத்ததாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் விடுத்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவன் நத்தபத்துவுடன் கலந்துரையாடி உதவி பயிற்சியாளர் நியமனம் குறித்து எதிர்காலத்தில் தீர்மானிக்க உள்ளதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் கூறுகின்றது. எவ்வாறாயினும் மாவன் நத்தபத்துவின் நியமனம் எவ்வளவு நாட்களுக்கு செல்லுபடியாகும் என்று இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் விடுத்த அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை. சிறிது காலம் இலங்கை கிரிக்கெட் அணியின் உப பயிற்சியாளராக பணியாற்றியுள்ள மாவன் நத்தபத்து கடந்த மே மாதம் இலங்கை கிரிக்கெட் அணியின் தற்காலிக தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.